இதான் நம்முடைய பாடம். வேதாகமம் ஒரு பொதுவான அறிமுகம். இதில் மெயின் தலைப்பு வேதாகமத்தை புரிந்து கொள்ளுதல். வேதாகமத்தை புரிந்து கொள்ளுதல், இதுதான் நம்முடைய பாடம். இந்த நம்முடைய பாடம் அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள், வேதாகமத்தை புரிந்து கொள்ளுதல். தமிழில் வேதாகமத்தை புரிந்து கொள்ளுதல், இதான் நம்முடைய பாடம். அந்த வேதாகமத்தை புரிந்து கொள்ளுதல்ல ஃபஸ்ட்டு சாப்டர், ஃபஸ்ட்டு லெசன் என்னதுன்னா வேதாகமம் ஒரு பொதுவான அறிமுகம். அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பாடத்தின் தலைப்பு அண்டர்ஸ்டாண்டிங் பைபிள், வேதாகமத்தை புரிந்து கொள்ளுதல். இப்போ நீங்கள் எல்லாம் பைபிளை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு புரியுதா நீங்கள் படிக்கும்போது? பார்த்தீங்களா, ஓரளவுக்கு புரியுது. அப்படின்னா கொஞ்சம் புரியலை, புரியாதது நிறைய இருக்குது. அப்போ நாம் வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. வேதத்தை புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கு தான் இந்த பாடம், வேதாகமத்தை புரிந்து கொள்தல். புரியாம நம்ம படிச்சுட்டே போனா அதுக்கு இப்ப டெய்லி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், புரியாம படிச்சுட்டே இருக்கிறோம், அதனால பிரயோஜனம் இருக்குதா? டெய்லி ஒரு அதிகாரம் உட்காந்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம், அதை புரிந்து கொள்றதே இல்லை. புரிந்து கொள்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு அப்பதான் இந்த பாடம், அதுதான் வேதாகமத்தை புரிந்து கொள்ளுதல், ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள். அதுல முதல் லெசன் என்னது? வேதாகமம் ஒரு பொதுவான அறிமுகம். பொதுவா சில விஷயங்களை நாம பைபிளை படிக்கிற நாம பொதுவா சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு கேள்வியோடு தொடங்கலாம். வேதாகமம் என்றால் என்ன? அதை நாம தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல வேதாகமம் என்றால் என்ன? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சரி, இப்போ நீங்கள் பைபிளை படிச்சிருக்கிறீங்க, வேதாகமம் பைபிள்னா என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கொஞ்சம் மைக்கில் சொல்லுங்க, எல்லாருமே கண்டுக்கோம். ஒரு மனுஷனுடைய பிறப்பு,
அவனோட வளர்ப்பு, வாழ்க்கை, இறப்புக்கு பிறகு நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கர்த்தருடைய வார்த்தை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். ஓகே இல்லையா? இங்கே பாருங்க, இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. வேதாகம்னா என்ன என்பதற்கு நீங்கள் புரிந்து கொண்ட காரியம். ஓகேங்களா? சரி, வேற யாரு அது பிரதர்? நீங்கள் அதாவது நீங்கள் பாருங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதான். இதில் தப்பு கரெக்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. பைபிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவ்வளோதான். தேவன் என்பது யார் என்று நாம் இன்னும் நன்றாக அறிந்து கொள்ள வேதம் ஒரு அவசியமாக இருக்கிறது. தேவன் யார் என்று அறிந்து கொள்வதற்கு வேதாகமும் அவசியமாக. வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் யாராவது வேற யார் சொல்கிறா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நாங்கள் மைக்கு வாங்கிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பைபிள், இப்போ பைபிளை நீங்கள் எத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறீங்க? பாப்பா எத்தனை வருஷமாக படிச்சிருக்கிற பைபிள்? 10 வருஷம், 5 years 7 years. நீங்கள் என்ன? அதான் எப்போ? அதாவது சின்ன பிள்ளையில இருந்து. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் சிஸ்டர் 10th படிக்கிறீங்க. ஒரு 10 வருஷமாக படிக்கிறீங்களா? அப்போ ஓரளவுக்கு எல்லாருமே ஒரு 10 வருஷமாக 5 வருஷம் 7 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ நமக்கு தெரியும் பைபிள்னா என்னன்னு. மைக்கை உங்கள் சிஸ்டர்கிட்ட கொடுங்க. பைபிள்னா என்ன? இப்போ பாருங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று அழகாக சொன்னாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பைபிளை பற்றி? வேதம் என்பது வந்து தேவனுடைய வார்த்தை. வெரி குட், தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு எனக்கு நான் தெரியுது. ஓகே 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 ஓகே, வெரி குட். ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. சிஸ்டர் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். உங்களை யாரும் இது பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. தேவனை பற்றி நம்ம ஒன்று அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு, தேவனை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வேதம். எதுனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். யாரும் தப்புன்னு சொல்ல போகிறதில்ல, யாரும் உங்களுக்கு சரியாக சொல்லலைன்னு சொல்ல போகிறதில்ல. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க பைபிளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் தேவனுடைய வார்த்தைகள், அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர். ஆமாம், தேவனுடைய வார்த்தையை இன்னும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஓகே ஓகே. அப்படி சிஸ்டர்கிட்ட பின்னாடி அனுப்புங்க. நம்ம இந்த உலகத்தில் வாழறதுக்கு அனுதினமும் அதை படித்து புரிஞ்சிக்கிறதுக்காக பைபிள் படிக்கிறோம். உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த வார்த்தையை படிச்சோம்னா உலகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்கிறாருங்கிறத நீங்கள் ஒரு நாள் படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கிறீங்க. அவ்வளோதான். ஓகே, வெரி குட். அப்படி சிஸ்டர் கிறிஸ்துவர்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்றதுக்காக பைபிள் படிக்கும். எது? கிறிஸ்துவரை பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம இன்னும் அறிந்து கொள்றதுக்கு பைபிள் வாஸ். அப்படியே சிஸ்டர்ட்ட பின்னால கொடுங்க. நீங்க சொல்றதுதான், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். நீங்க சொல்றதுதான் ஆன்சர். நம்மளுக்கு வந்து கத்து தருது நிறைய நல்ல, அதில் இருக்க நல்ல விஷயங்களை நமக்கு வேதாகமம் கற்று தருகிறது. வெரி குட், வெரி குட். அப்படியே பின்னாடி அம்மா இருக்கிறாங்கல்ல 2 பேர். வயிறு வருமா? ரொம்ப இழுத்துறாதீங்க. அவ்வளோ. ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதாகமம் வந்து என்னை முற்றிலுமாக வழிநடத்துகிற சத்தியம் அது. அதே போல் பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்துவர் என்றதுக்கு ஒரு அடையாளமும் இந்த வேதாகமம் தான். வேதாகமம் கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக இருக்குது, நம்மளை வழி நடத்துகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நம்ம அந்த பைபிளை எடுத்து படிக்கும் போது அந்த வசனம் நம்மளை காப்பாற்றுது. பிரச்சனைக்கு ஒரு தீர்வா வேத வசனம் வந்து நம்மளை வழிநடத்துது. அதே போல் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விக்கிரகத்தில் உள்ளவங்க அநேக பிரச்சனைகள் இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அந்த சத்தியத்தை வந்து அவங்கள அறிவிக்கும் போது அவங்க அந்த சத்தியத்தை உணரும் போது கர்த்தர் வந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து வழிநடத்துறாரு. சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு பயன்படுது. வேதாகம் வந்து எல்லா வழியிலையும் வந்து நம்மளை முற்றிலுமாக வந்து பயனுள்ளதாக வழிநடத்தும் ஒரு பயனுள்ள புஸ்தகமாக இருக்குது. ஓகே ஓகே. அம்மாட்ட கொடுங்க. பைபிள் வந்து நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்குது. வாழ்க்கையினுடைய ஆதாரமே வேதாகமம். ஓகே, வெரி குட். அவ்வளோதான். ஓகே.
பாருங்கள் 3, 2, 5, 8, 10 பேர் சொல்லிட்டீங்க. 10 பேர் தானே இன்னும் வருவாங்களா? இன்னும் வர வேண்டியவங்க இருக்கிறாங்களா? வரல, நிறைய பேர். ஓகே சரி. ஓகே சரி. இப்போ எல்லாருமே இங்கே பாருங்க. அப்போ வேதாகமம் என்றால் என்ன? எல்லாருக்குமே ஒரு புரிதல், வேதாகமத்தை குறித்த ஒரு புரிதல் இருக்குதா இல்லையா? வேதாகமத்தை குறித்து நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொன்னீங்க, புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. சரி, நாம இப்ப என்னன்னா வேதாகமம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 வார்த்தையில நம்ம ஒரு பதில நாம பார்க்க போறோம். வேதாகமம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு பாருங்க. முதலாவதாக கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட நூல்களின் தொகுப்பு. கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட நூல்களின் தொகுப்பு. இது எழுதுறது பின்னாடி தெரியுதா? அம்மா உங்களுக்கு தெரியுதா? எழுத்து தெரியுதா? தெரியுது. ஓகே, தெரியுதுன்னா பிரச்சனை இல்லை. கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட நூல்களின் தொகுப்பு, அதான் வேதாகமம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, விசுவாசத்தில் வாழ வழிகாட்டும் நூல். விசுவாசத்தில் வாழ வழிகாட்டும் நூல். கிறிஸ்தவ வாழ்க்கையே எதன் அடிப்படையில் இருக்குது? விசுவாசத்தின் விசுவாசம் தான் இல்ல. நாம கர்த்தர் உண்மையான, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன்கிறத நாம விசுவாசிக்கிறோம். கிறிஸ்தவமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. கிறிஸ்தவமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ அந்த விசுவாசத்தில் நான் வாழ்வதற்கு வழி காட்டுகிற நூல் தான் வேதாகமம். சரிங்களா? மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் மனிதர்கள் எவ்வாறு கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் மனிதர்கள் எவ்வாறு பங்கு பெற்று மீட்பை பெறலாம். என்பதை காண்பிக்கின்ற நூல். ஓகேங்களா? பாருங்க, வேதாகமம் என்றால் என்ன? 1, கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட நூல்களின் தொகுப்பு.
ஏன் தொகுப்புனா எத்தனை புஸ்தகம் இருக்குது இதில்? 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. 66 புஸ்தகங்கள். புஸ்தகங்கள் இருக்கிறது. அதனால தான் அந்த தொகுப்புன்னு சொல்றோம். ரெண்டாவது விசுவாசத்தில் வாழ வழிகாட்டும் நூல். பைபிளை படிக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது? பைபிளை படிக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது? விசுவாசம் வளர்கிறது. என்ன விசுவாசம்? தேவன் மேல நீங்க வைத்திருக்கிற விசுவாசம். அப்படின்னா இப்போ எனக்கு விசுவாசம் இல்லையா? இப்போ உங்க எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா வேதத்தை படிக்க படிக்க விசுவாசம் வளர்ந்து கொண்டே செல்கிறது இல்லையா? இப்போ பசங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க. விளையாட தான் அவங்களுக்கு அந்த கிரிக்கெட்டு நல்ல பழகும், நல்லா வரும். இப்போ அம்மாமார்கள் இருக்கிறீங்க, நீங்க சமைச்சாதான் உங்களுக்கு சமையல் நல்லா வரும். நீங்க ஹோட்டலே வாங்கி சாப்பிட்டு இருந்தா சமையலே வராது. எந்திரிச்ச உடனே இன்னைக்கு எந்த கடையில் இட்லி வாங்க போகலாம் அப்படிங்கிறதா இருக்கும் இல்லையா? சமையல் ஒரு கலை, அதை நீங்க செஞ்சுட்டே இருந்தாதான் நல்லா வரும். அப்போ விசுவாசத்தில் வாழ வழிகாட்டும் நூல். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எது அடிப்படையா இருக்கிறது, எது தேவையா இருக்கிறது? விசுவாசம். அந்த விசுவாசம் வளருவதற்கு இந்த வேதாகமம் உதவியாக இருக்கிறது. அப்போ நீங்க விசுவாசத்துல வளரணும்னா என்ன செய்யணும்? படிக்கணும். வேதத்தை படித்துக்கொண்டே இருக்கணும். அப்பதான் விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும், வளர்ச்சி நோக்கி போய். அப்போ விசுவாசத்தில் வாழ வழிகாட்டும் நூல். மூணாவது கடவுளுடைய மீட்பின். இங்க பாருங்க, இந்த உலகத்துல தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? மீட்பின் திட்டம். அதாவது இங்க பாருங்க, மனுஷன் பாவத்துல விழுந்துட்டான் இல்லையா? பாவத்துல விழுந்த மனுஷன் போ நம்ம பேச்ச கேட்கல, அதனால என்ன செஞ்சிட்டான்? பாவத்துல விழுந்துட்டான், போயிட்டும் அப்படின்னு சொல்லலை. அந்த பாவத்துல விழுந்த மனுஷனை என்ன செய்யணும்? மீட்டெடுக்கணும். இப்போ இங்க பாருங்க, நீங்க இருக்கிறீங்க, உங்க பிள்ளை சகதியில விழுந்துடுச்சு, சொல்லிட்டே இருக்கிறேன், கேட்டியா? வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னேன், கேட்டியா? இப்போ விழுந்துட்டியா? போ அப்படின்னு சொல்ற. உடனே என்ன பண்றோம்? தூக்கி நல்ல தண்ணியில கழுவி, சோப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வீட்டில் அழைச்சிட்டு வரோம். ஆண்டவர் கூட தாம் சிருஷ்டித்த மனிதன் பாவத்தில் விழுந்த உடனே அவனை மீட்டெடுக்க வேண்டும், பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக அவனுக்கு ஒரு மீட்பின் திட்டம். இதான் கடவுளுடைய மீட்பின் திட்டம். கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் மனிதர்கள் எவ்வாறு பங்கு பெற்று மீட்பை பெறலாம் என்பதை காண்பிக்கின்ற நூல். புரிஞ்சுச்சிங்களா? இப்போ வேதாகம்னா என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாரும் எழுதி வச்சிருக்கீங்க தானே? ஆமாம், வெரி குட். பார்ப்போம். சரி, இங்கே பாருங்க, நம்முடைய பாடம் என்ன? வேதாகமத்தை புரிந்து கொள்ளுதல். அதில் ஒரு லெசன், ஃபர்ஸ்ட் லெசன் என்னது? அங்கே வேதாகமம் ஒரு பொதுவான அறிமுகம். அதுல முதல் கேள்வி வேதாகமம் என்றால் என்ன? அதுக்கு புரியுதுங்களா? எந்த குழப்பம் இல்லை தானே? புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 1வது பார்த்துட்டோம், அடுத்து என்ன பண்ணணும்? 2வது பார்க்கணும். சரி, இதை அழிச்சிருந்தேன். நீங்க எழுதிட்டீங்க தானே? இது எல்லாம் கம்ப்ளீட்டா எழுதிட்டீங்க. எழுதணுமா? ஓகே. சரி, இந்த வேதாகமம் ஒரு பொதுவான அறிமுகத்தில் 2வதா நாம பார்க்க போறது என்னன்னா, 2வதா நாம பார்க்க போறது
இப்போ வேதாகமத்தை பற்றி நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க இல்லையா? நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு கருத்தை சொன்னீங்க. வேதாகம்னா என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு சொன்னீங்க. இப்போ ரெண்டாவது நாம பார்க்க போகிறது வேதாகமத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது. வேதாகமத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது. இப்போ இது எப்படி இருக்குன்னா, உங்களை பற்றி நீங்களே சொல்ற மாதிரி. இப்போ நம்மளை பற்றி நம்ம சொல்லும்போது தான் கரெக்டாக சொல்ல முடியும். பக்கத்தில் உள்ளவங்க சொன்னால் கரெக்டாக சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பக்கத்தில் உள்ளவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை எப்படி பார்த்துருக்காங்களோ அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு உள்ளான எதுவுமே தெரியாது. வேதாகமத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது, அதை தான் நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தை குறித்து வேதாகமத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது. கொஸ்டின், வேதாகமத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால், ஆமா, தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டிருக்கிறதுனா வெரி குட், வெரி குட். கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. சரி, அப்படியே 2 பேதுரு 1:21 வாங்க. 2 பேதுரு 1:21. அப்போ இந்த வேதாகமம் மனுஷருடைய சித்தத்தினால் எழுதப்படவில்லை. அதை புரிஞ்சுக்கிடணும். மனுஷருடைய சித்தத்தினால் எழுதப்படவில்லை, மாறாக தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள், தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு என்ன பண்ணாங்க? ஏவப்பட்டு பேசினார்கள். அதைத்தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ வேதாகமம் எந்த மனிதனும் எழுதவில்லை, எந்த மனிதனாலும் எழுதப்படவில்லை. தேவனுடைய மனுஷர்கள், பாருங்க, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எந்த வார்த்தை? ஏவப்பட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருடைய ஏவுதல் இல்லாம அவங்க என்ன செய்யல? ஆமா, எழுதல. ஒரு வார்த்தை கூட எழுதல. ஏவுதல் இல்லாம ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதாகமம்
பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புஸ்தகம். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு, இன்னும் சொல்ல போனா என்ன சொல்லலாம், ஆளப்பட்டு. பரிசுத்த ஆவியானவரால் ஆளப்பட்டு, ஆளப்பட்டு பேசினார்கள், எழுதினார்கள். சரி, அப்படின்னா இங்க பாருங்க, அப்படின்னா வேதாகமத்தினுடைய ஆசிரியர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதனுடைய ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை ஏவி தம்முடைய வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஓகேங்களா? தம்முடைய வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறார். சரி, அடுத்து இப்போ பாருங்க, வேதாகமத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதற்கு 2 வசனத்தை பார்த்தோம். எதுக்காக வேதாகமம் எதற்காக? அடுத்து இதை எழுதிட்டீங்களா? இந்த 2 வசனம், ஒன்று தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது, 2வது தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு, இல்லாட்டி ஆளப்பட்டு, இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், ஆட்கொள்ளப்பட்டு எழுதினார்கள், பேசினார்கள். ஓகேங்களா? கொஞ்சம் பெருசு பண்றேன், ஏன்னா அங்க இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஏன்னா போர்டு சின்னதாக இருக்குது. போர்டை பெருசாக்கினா தான் நம்ம எழுத்தும் பெருசாக்கலாம். இந்த எழுத்து உங்களுக்கு தெரியுதுல்ல? இது தெரியுது. ஆமாம், இது சின்னதாக மாறிடுது. ஓகே சரி, அப்போ இது 2வது பாயிண்ட் எழுதியாச்சுல? 2வது பாயிண்ட் ஓகே. அடுத்து 3வது பாயிண்ட்டுக்கு போவோம். மூணாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். வேதாகமம் எதற்காக எழுதப்பட்டது? எதற்காக எழுதப்பட்டது? மீட்கப்பட்டு தேவனோட வாழ்றதுக்கு. ஓகே, பாருங்க, இதுக்கு ஒரு வசனத்தை இங்க பாருங்க, வசனத்துல இருந்து நம்ம பார்ப்போம். எப்பவுமே நமக்கு ஆதாரம் எதுதான்? அடிப்படை எதுதான்? வசனம் தான். வசனம் என்ன சொல்லுகிறது அதுதான் நம்முடைய அடிப்படை. இப்போ இங்க பாருங்களேன், 2 தீமோத்தேயு 3:16 படிச்சோம் இல்லையா? இப்போ வசனம் படிச்சோம். 2 தீமோத்தேயு 3:16 பின்பாகம் பி அப்படின்னு போட்டிருக்கிறேன். பி ஏன்னா பின்பாகம், ஏன்னா முன்பாகம். எதுக்கு ஏ பின்னு போட்டிருக்கிறீங்கன்னு கேட்டக்கூடாது. சரி, இப்போ அந்த பின்பாகத்துக்கு வாங்க. 2 தீமோத்தேயு 3:16 பின்பாகத்துக்கு வாங்க. அங்க பாருங்க, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அப்படின்னு வசனம் இருக்குது. இருக்கும்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ இதுல என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குது? இங்க பாருங்க, முதல் வார்த்தை என்னன்னா, முதல் வார்த்தை தேவனுடைய மனுஷன். நாம் யார்? தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? தேவனுடைய மனுஷன். அப்போ
இது நமக்காக தான் எழுதப்பட்டிருக்குது, தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான் எழுதப்பட்டிருக்குது. தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணுமா? பாயிண்ட் நம்பர் 1, தேறினவனாக இருக்க வேண்டும். தேறினவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். தகுதி உள்ளவனாக, ஆமா, தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். இருக்க தகுதி உள்ளவனாக இருக்க. பாருங்க, இங்க அழகா வேதம் சொல்லுது, தேவனுடைய மனுஷன்னா நீங்களும் நானும் தான் தேவனுடைய மனுஷன் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள். நாம எப்படி இருக்கணுமா? தேறினவனாக இருக்கணும், நற்கிரியை தகுதி உடையவர்களாக இருக்கணும். அப்போ வேதாகமம் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டோம். தேவனுடைய மனுஷன் தேறினவனா இருக்க வேணும். ரெண்டாவது, நற்கிரியை செய்ய தகுதி உடையவனா. ஒன்று தேறினவனா இருக்கணும், ரெண்டாவது தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர், நல்ல கவனிங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? தேறினவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். நாம கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிக் கொள்ளிட்டு ஒன்றும் தெரியாம இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறாரா? இல்லை. நான் கடவுளுடைய பிள்ளையா இருந்தா தேறினவனா இருக்கணும், தேர்ச்சி பெற்றவனா இருக்கணும். ரெண்டாவது, தகுதி. எனக்கு ஒரு தகுதி இருக்கணும். இங்க பாருங்க, இப்ப உலகத்துல மக்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்களை காட்டிலும் உங்களுக்கு ஒண்ணு என்ன இருக்குது? ஒரு தகுதி இருக்கிறது. தகுதி இல்லையா? ஆமா. அப்போ ஒன்னு தேறினவனாக இருக்கணும், ரெண்டாவது தகுதி. என்ன தகுதி? நற்கிரியை செய்ய தகுதி. முக்கியமா இப்ப பாருங்களேன், இப்ப ரோட்ல எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம எதிர வருகிற ஏதாவது கஷ்டப்பட்ட மக்கள், அவங்கள விசாரிக்கிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். வாங்க சர்ச்சுக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க, உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும், உங்களுடைய நோய்கள்லாம் தீரும், ஆலோசனை சொல்கிறோம் இல்லையா? நற்செயல்களை செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படியாக வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் வேதாகமத்தை படிச்சுட்டே போயிறது இல்லை, முதல்ல நான் தேர்ச்சி அடையணும், நான் தேறணும். இப்போ பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க? எக்ஸாம் எழுதி என்ன பண்ணுறாங்க? தேர்ச்சி அடைகிறாங்க, தேறுகிறார்கள். பாருங்க, இப்போ தம்பி 1ஆம் கிளாஸ்னா அப்படி 1ஆம் கிளாஸ் இருக்க போகிறதில்ல, இன்னும் 5 வருஷம் கழிச்சு பார்த்தாச்சுன்னா அவன் டிப்டாப்பாக இருப்பான் 5ஆம் கிளாஸ். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தாச்சுன்னா அவன் 10th முடிச்சு +1 இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தாச்சுன்னா அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தாச்சுன்னா ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பான். தேர்ச்சி அடைய வேண்டும், தேர வேண்டும். இப்போ நிறைய நேரத்தில் நம்ம சர்ச்சில் இங்கே பாருங்க வருவாங்க, அப்படியே 20 வருஷமாக வருவாங்க, அப்படியே இருப்பாங்க. ஆராதனைக்கு வந்து கண்ணை மூடிடுவாங்க, ஆமேன்னு சொன்ன உடனே கண்ணை திறந்துட்டு அப்படியே கதவை திறந்துட்டு போயிடுவாங்க. தேர்ச்சி இருக்காது. நாம் என்ன செய்யணும்? தேர வேண்டும், தேர்ச்சி அடைய வேண்டும். அதான் முக்கியம். நாளுக்கு நாள் நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? தேர்ச்சி இருக்கணும். இப்போ நீங்கள் இப்போ புதுசாக நீங்கள் இந்த வருஷத்தில் படிக்க வந்திருக்கிறீங்கல்ல, 2ஆம் வருஷம், இது 2ஆம் வருஷம் நீங்கள் படிக்கிறவங்களும் இருக்கிறீங்க. ஓகே, புதுசாக வந்தவங்களும் இருக்கிறீங்க. அப்போது நாளுக்கு நாள் தேர்ச்சி. 2ஆம் வருஷம்னா முதல் வருஷ மாணவர்களை காட்டிலும் நீங்கள் தேர்ந்தவர்களாக இருக்கணும். அடுத்த வருஷம் இன்னும் தேர்ச்சி அடையணும்.
அதுக்கப்புறம் நீங்களே இங்க வந்து எடுக்கணும் பாடம். புரியுதுங்களா? இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தாச்சுன்னா இங்க யார் நிக்கணும்? ஆமா, நீங்க தான் நிக்கணும். தேர்ச்சி அடையணும், அவ்வளவுதான். எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிடணும். இங்க இருக்க டீச்சர்லாம் வீட்டில் அனுப்பி பண்ணும். நீங்க போங்க, நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு. தேர்ச்சி அடைய வேண்டும். ஓகேங்களா? தேர வேண்டும், அப்படியே இருக்கக்கூடாது. இப்போ அங்க பாருங்க, ஒரு தண்ணி அப்படியே நின்னா என்னவாயிரும்? நாத்தடிக்கும், குட்டை மாதிரி ஆயிரும், நாத்தடிக்கும், அழுக்காயிரும், பச்சை பச்சைன்னு ஆயிரும், பாசி பறந்துடும் இல்லையா? அழுக்காயிரும். ஆனா தண்ணி போய்கிட்டே இருந்துச்சுன்னா சுத்தமா இருக்கும், நல்ல தண்ணியா. தேர்ச்சி அடைய வேணும், ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. தேர்ச்சி அடையணும். இப்ப இந்த பாடம் படிக்க படிக்க தேர்ச்சி அடையணும், தேர்ச்சி அடையணும், மாற்றம் இருக்கணும் உங்க வாழ்க்கையில. அதான் தேறினவனாக நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருப்பதற்கு தான் வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது 4வதுக்கு போவோமா? 4வது எழுதிட்டீங்களாம்மா? ஓகே. இன்னும் எதுக்கெல்லாம் வேதாகமம் உபயோகமா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, எதற்கெல்லாம் வேதாகமம் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, அந்த 3வது இதுல ஒரு எதற்காகன்னு போட்டிருக்கிறோம்ல. 3வது கேள்வி என்ன கேட்டிருக்கிறோம்? எதற்காக வேதம் எழுதப்பட்டது. அதுல நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம். இப்ப 2வது வசனத்தை பார்க்க போறோம். 2 தீமோத்தேயு 3:17. அதே தான், சேம், அடுத்த வசனம் தான். ஒரு நிமிஷம் இல்லைங்க. மூணு 17. இப்போ வாசிங்க. நம்பர் 1 நின்னுங்க. நம்பர் 1 எதுக்கு? உபதேசத்துக்கு. உபதேசத்துக்கும். நம்பர் 2 ஆமா, கடிந்து கொள்ளுதலுக்கு. கடிந்து கொள்ளுதலுக்கு. நம்பர் 3 சீர்திருத்துதல். நம்பர் 4 ஆமா, நீதியை படிப்பிக்குதல். பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ வேதாகமம் எப்படி இருக்கிறது? பிரயோஜனம். இப்போ இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம பேப்பரை படிக்கிறோம். இன்னைக்கு பேப்பர் படிச்சு முடிச்ச உடனே நாளைக்கு, இன்னைக்கு பேப்பர் நாளைக்கு பயன்படுமா? தூக்கி ஒரு வாரத்தில் படிச்சு வச்சுருவாங்க. வேதாகமம் நம்முடைய வாழ்க்கை முழுக்க பயன்படுகிறது. இப்போ நிறைய வார இதழ்கள் வரும் இல்லைங்களா? நிறைய வார இதழ்கள் வரும். அந்த வார இதழ்களை படிக்கும்போது அந்த வாரம் மாத்திரம்தான் நமக்கு தேவையான செய்தி இருக்கும் இல்லையா? ஆனால் வேதாகமம் வாழ்நாள் முழுக்க பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப இந்த புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம்? நீங்க வச்சிருக்கிற வேதாகமம் எப்படிப்பட்ட புஸ்தகம்? பிரயோஜனம் உள்ள புஸ்தகம். வாழ்நாள் முழுக்க பிரயோஜனம் உள்ள புஸ்தகம், பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. எப்படி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும், அப்படிதானே? எப்படிங்க நீங்க சொல்றீங்க பிரயோஜனம் உள்ளதா இருக்குன்னு எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, உபதேசத்திற்கு, அடுத்து
கடிந்து கொள்ளுதலுக்கு, அடுத்து சீர்திருத்தலுக்கு, அடுத்து நீதியை படிப்புக்குதலுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அப்போ இங்க பாருங்க, வேதாகமம் நமக்கு நல்ல உபதேசங்களை கொடுக்கிறது இல்லைங்களா? நல்ல உபதேசங்களை கொடுக்கிறது. வேதாகமம் நமக்கு நல்ல உபதேசங்களை கொடுக்கிறது. இரண்டாவது, நம்முடைய தவறுகளை கடிந்து கொள்ளுகிறது. நம்முடைய தவறுகளை, ஆமா, நம்முடைய தவறுகளை கடிந்து கொள்றது. இப்போ உங்க தவறை யாராவது சொல்லி காட்டா, நல்ல கவனி, எழுதுங்க. எதுவும் தெரியலன்னா கேளுங்க. எது தெரியலையா, எதா தெரியலன்னா கேளுங்க. ஏன்னா ரொம்ப பெருசுனா கொஞ்சம் எழுத முடியாது. மறுபடியும் இன்னொரு இதுல இருக்கிறதே ஒரு 5 வரி தான் எழுத முடியுது இல்ல? சரி, இங்க பாருங்க ஒரு கேள்வி. இங்க பாருங்க ஒரு கேள்வி. உங்க தவற யாராவது சுட்டி காண்பிச்சா நீங்க என்ன சொல்வீங்க? கோபப்பட்டா பரவாயில்ல, அதை தாண்டி ஒண்ணு இருக்குது, எதிர்த்து பேசுவோம், அது கூட பரவாயில்ல. அதை தாண்டி ஒண்ணு இருக்குது, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அதை தாண்டி இருக்குது. அடிச்சா கூட பரவாயில்ல, ஒரு அடி பட்டுக்கலாம். இங்க பாருங்க, நம்முடைய கோபத்தை நம்முடைய விஷயத்தை ஒருத்தர் கடிந்து கொண்டால் நாம என்னெல்லாம் செய்வோம்? அதான் சொல்லிட்டு வந்தீங்க, கோபப்படுவோம், அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. நீங்க சொல்ல பாத்தீங்களா, அவங்க தவற சுட்டி காட்டுவோம். ஓகே, அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கிற ஒண்ணு இருக்குது, நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். நீ ஒழுங்கா இல்ல, ஆமா, அதெல்லாம் வரும். இப்ப நம்ம தவறு சுட்டி காட்டும் போது நம்ம அவங்கள்ட்ட கேட்போம்ல. இன்னும் என்னன்னா, உன் வேலையை நீ பார்த்துக்க. ஏன்னா கடிந்து கொள்ளுதலை நம்முடைய மனம் என்ன செய்வது கிடையாது, ஏற்றுக்கொள்வது கிடையாது, விரும்புவது கிடையாது. அப்போ உன் வேலை என்ன, அதை பார்த்து அப்படின்னு. ஆனால் வேதாகமம் நாம் தவறு செய்யும் பொழுது நம்மளை கடிந்து கொள்கிறதுனா, இதை செய்யாத, இது தவறு, குத்தி காட்டுறது. வெரி குட், குத்தி காட்டும். இப்ப பாருங்களேன், வேதம் படிக்கும் பொழுது வேதம் எப்படிப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பிரசங்கிக்கிற என்னையும் குத்தும், கேட்டுட்டு இருக்கிற உங்களையும் குத்தும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கடிந்து கொள்ளுகிறது, நம்முடைய தவறுகளை கடிந்து கொள்ளுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இப்போ உங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்க பையனை கடிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் என்னவாயிருவான்? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் திட்டிகிட்டே இருந்தா என்னவாயிருவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு வெறுப்பாக மாறிடும். என்னடா இது, காலையில இருந்து எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கணும். அப்போ இங்க பாருங்க, அப்போ தேவையானதுக்கு தான் அவன் தவறு செய்தா தேவையான நேரத்தில் தான் என்ன செய்யணும்? கடிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? கடிந்து கொள்ளணும். கடிந்து கொண்டுட்டு விட்டுறக்கூடாது. இங்க பாருங்க, எதுக்கு அப்படி செய்யற, ஏன் அப்படி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவனை என்ன பண்ணணும்? சீர்திருத்த வேண்டும். கடிந்து கொண்டா பாத்திரம் போதாது, சீர்திருத்த வேண்டும். சீர்திருத்தணும், சரி பண்ணணும். இப்படி செய்யாத, இப்படி நடந்துக்கிடாத அப்படின்னு சரி பண்ணணும். சரி பண்றது மாத்திரமல்ல, அவனுக்கு இப்ப இங்க பாருங்க, நீங்க கடிந்து கொள்றீங்க, அப்போ சரியான வழி எதுங்கிறதையும் நீங்க என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும்.
அதை செய்யாத அப்படிங்கிறீங்க. அவன் கேட்பான், ஏன் செய்யக்கூடாது அப்படின்னும். இப்படி செய்யக்கூடாதுப்பா, இதனால இந்த விளைவுகள் வரும் பாருங்க. அவனை சீர்திருத்தணும், அவனுக்கு நீதியை படிப்பிக்கணும். இதுதான் சரியான முறை. நீங்க வெறுமனே இதை இப்ப நம்ம இங்க பாருங்க, பெற்றோர்கள் எதை மாத்திரம் செய்யறாங்க? ஆமா, கடிந்து கொள்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் கடிந்து கொள்றாங்க. ஆனா அடுத்த ஸ்டெப்புக்கு வர மாட்டேங்க, சீர்திருத்த மாட்டேங்கிறாங்க, அவனுக்கு நீதியை படிப்பிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இது தவறுனா அவனுக்கு சரியான பாதையை சொல்லிக் கொடுக்கணும், காட்டணும், சொல்லிக் கொடுக்கணும். அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால தான் பிரச்சனை. ஆனா வேதாகமம் நல்ல உபதேசங்களை நமக்கு கொடுக்கிறது, நம்முடைய தவறுகளை சுட்டி காமிக்கிறது, நம்மளை சீர்திருத்துகிறது. நமக்கு சரியான வழி எது, தவறான வழி எது அப்படிங்கிறத நமக்கு சரியான வழி, தவறான வழியை காண்பிக்கிறது. தவறான வழி இதெல்லாம் நமக்கு என்ன செய்யுது? ஆமா, காண்பிக்கிறது. நீதியை படிப்பிக்கிறது, நீதியை ஆமா படிப்பிக்கிறது, நீதியை படிப்பிக்கிறது. அப்ப இவைகள் எல்லாவற்றுக்கும் வேதாகமம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் வேதாகமம் பிரயோஜனம் உள்ளதா? உபதேசத்துக்கு, கடிந்து கொள்வதற்கு, சீர்திருத்துதலுக்கு, நீதியை படிப்பது. சரியான வழி எது, சரியான வழியை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக வேதாகமம் இருக்கிறது. சரி, இப்போ அடுத்ததா நம்ம 3 பார்த்துட்டோம். 3ல் 2 உதாரணம் பார்த்துருக்குறோம் இல்லையா? 3ல் 2 உதாரணம் பார்த்துருக்கோம். இப்போ 4வது பார்க்க போறோம். இதை எழுதியாச்சா? எழுதியாச்சாமா? எது வரை எழுதியிருக்கிற? எது வரைக்கும் எழுதியிருக்கிற? எழுதிட்டியா? எல்லாம் எழுதிட்டியா? எல்லாம் எழுதிட்டியா? இது எழுதலையா? எழுது, வேகமா எழுது, வேகமா எழுது. சரி, அடுத்தது 4வதாக ஒன்று பார்க்க போறோம். வேதாகமம் தொடர் வெளிப்பாட்டின் நூல். வேதாகமம் தொடர் வெளிப்பாட்டின் நூல். வேதாகமம் தொடர் வெளிப்பாட்டின் நூல். வேதாகமம் தொடர் வெளிப்பாட்டின் நூல். இன்னும் சொல்லப்போனா தொடர் இறை வெளிப்பாட்டின் நூல் அப்படி எழுதிட்டா இன்னும் நல்லா இருக்கும். தொடர் தொடர் இறை வெளிப்பாட்டின் நூல். வேதாகமம் தொடர் இறை வெளிப்பாட்டின் நூல். வேதாகமம் எத்தனை புஸ்தகம் இருக்குது? வெரி குட், 66 புஸ்தகம்.
66 புஸ்தகங்களாக இருக்கிறது இல்லையா? பாருங்க, இதுல என்ன தொடர் வெளிப்பாடுன்னு சொல்றோம் இல்லையா, தொடர் இறை வெளிப்பாடுன்னு சொல்றோம் இல்லையா? என்னென்ன வெளிப்பாடு? முதல்ல ஆண்டவர் தம்மை பற்றி வெளிப்படுத்துகிறார். தம்மை பற்றி வெளிப்படுத்துகிறார் முதலாவதாக. அடுத்து மீட்பின் திட்டத்தை பற்றி, மீட்பின் திட்டத்தை பற்றி. பாருங்க, வேதாகமம் முழுக்க எதுதான் இருக்குது? மீட்பு தான். வெரி குட். இந்த வேதாகமத்துக்கு இன்னொரு பேர் உண்டு. வெரி குட். மீட்பின் புஸ்தகம். தேவன் நம்மை எப்படி மீட்டெடுக்கிறார், அதுதான் வேதாகமம். ஆமா, எப்படி மீட்டெடுக்கிறார்? பாவத்திலிருந்து எப்படி மீட்டெடுக்கிறார்? பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார் சத்தியம். எப்படி மீட்டெடுக்கிறார்ங்கிறத சொல்றது வேதாகமம். அதெல்லாம் விவரிச்சு சொல்றது வேதாகமத்துல. அப்போ இங்க பாருங்க, அந்த தொடர் இறை வெளிப்பாட்டின் நூல், அதுல தம்மை பற்றி, மீட்பின் திட்டத்தை பற்றி அவர் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, தம்மை பற்றி, மீட்பின் திட்டத்தை பற்றி சொல்லாலும் செயலாலும் செயலாலும் வெளிப்படுத்துகிறார். நிறைய இடங்கள்ல அவர் பேசி இருக்கிறாரு. இங்க பாருங்க, வேதாகமத்துல தேவன் நிறைய இடங்கள்ல என்ன பண்ணி இருக்கிறாரு? பேசி இருக்கிறாரு. நிறைய இடங்கள்ல செய்து காட்டியிருக்கிறார். வெரி குட். செயல்பட்டு இருக்கிறார் இல்லையா? அப்போ சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆமா, இது அந்த 4வது பாயிண்ட் தான் நம்ம பார்க்கிறோம். சொல்லாலும் செயலாலும் வெளிப்படு. 4வது பாயிண்ட். சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்திக்கணும். சரி, இந்த வெளிப்பாடு இங்க பாருங்க, இந்த வெளிப்பாடு எங்க தொடங்கி எங்க வரைக்கும் வருது? வெரி குட், வெரி குட். இந்த வெளிப்பாடு ஆதியாகமத்தில் தொடங்கி, பாயிண்ட் போட்டுடுங்க. இது 2 பாயிண்ட் தான், இது 3வது பாயிண்ட் போட்டுடுங்க. ஆதியாகமத்தில், ஆதின்னு போட்டிருக்கிறேன். ஆதியாகமத்தில் தொடங்கி எங்க முடியுது? ஆமா, வெளிப்படுத்தின, வெளின்னு போட்டிருக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆமா முடிவடைகிறது. விசேஷத்தில் முடிவடைகிறது. ஆதியாகமத்தில் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்னது இருக்குது? வெரி குட், வெளிப்பாடு இருக்கிறது. எதை குறித்த வெளிப்பாடு? தேவனை குறித்து, தேவனுடைய மீட்பு திட்டத்தை குறித்த வெளிப்பாடு ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்குது. புரிஞ்சுச்சா?
வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருந்துச்சு. அப்போ இங்க பாருங்க, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மீட்பின் திட்டம் தொடர்ந்து இருக்குதுன்னா அது என்ன வெளிப்பாடு? இங்க இல்ல அதல்ல, ஆதியாகமத்துல இருந்து தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசுவை பத்தி மீட்பின் திட்டத்தை பத்தி வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? வெரி குட், தொடர் வெளிப்பாடு, தொடர் இறை வெளிப்பாடு. இது ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வெளிப்பாடு என்ன பண்ணிட்டு இருக்குது? தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இந்த வெளிப்பாட்டை ஆதியாகமத்துல பார்க்கலாம், யாத்ராகமத்துல பார்க்கலாம், லேவியராகமத்துல பார்க்கலாம், எண்ணாகமத்துல பார்க்கலாம், உபாகமத்துல பார்க்கலாம். அப்படி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வெளிப்பாட்டை பார்க்கலாம். அதனாலதான் இது வேதாகமம் தொடர் இறை வெளிப்பாட்டின் நூல். புரியுதுங்களா? தொடர் இறை வெளிப்பாட்டின் நூல். சரி, இந்த இடத்துல எத்தனை பாயிண்ட்? 4 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல நான் நிப்பாட்டுறேன். பிரேக். இப்போ டீ பிரேக் உண்டோ? டீ பிரேக் உண்டு. நம்ம டீ பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு இப்போ 11:55 ஆகுது. 12:10 வரைக்கும் எடுத்துக்கலாமா? 12:10க்கு ஸ்டார்ட் பண்ணி 1:10 வரைக்கும் நம்ம போகலாம். ஓகே ஓகே ஓகே. ஒரு சின்ன பிரேக்கு. தண்ணி குடிச்சிட்டோன்னா தண்ணி குடிச்சிட்டு வாங்க, டீ குடிச்சிடுங்க. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் முன்னுக்குட்டியே முடிஞ்சிச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இதே ஒரு 10 நிமிஷம் லேட்டாக முடிஞ்சிச்சுன்னா அங்கே இங்கே பாருங்க, இதே 10 நிமிஷம் லேட்டாக முடிச்சு டீ அங்கே வந்து காத்துக்கிட்டே இருக்குதுன்னு வைங்களேன், நமக்கு எரிச்சலாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் முன்னோட்டி முடிஞ்சால் ஒரு சந்தோஷம் இல்லை?